பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன், தமிழில் சொல்லணும்னா ஏஜேஎஸ் ஒருங்கிணைந்த பண்ணையாளர்கள் தோட்டம், அதை பற்றின ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மெசேஜை நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே சொல்லணும்னா முதலாக உருவாக்கப்பட போட ஒரு புரட்சிகரமான சிறப்பான ஒரு தனித்துவமான கால்நடை வளர்ப்பு திட்டம் தான் இந்த ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் பாலவிடுதி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து, ஒரு ஊரில் இருந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, பேருந்துகள் இயக்கப்படும், பேருந்துகள் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம சுமார் ஒரு 50 ஏக்கர் இடத்த வாங்கி அதுக்குள்ள நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு 21 சென்டாக பிரித்து 100க்கும் அதிகமான ஆட்டு பண்ணைகளை அமைக்க நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 21 சென்ட் உள்ளேயும் அந்த 21 சென்ட் தனியாக ஃபென்சிங் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பரன்மேல் ஆடு வளர்ப்பு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு செட்டு போட்டுருவோம். அங்கே 2 வேலையாட்கள் தனியாக நியமிக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த பண்ணையை மட்டும் பராமரிக்கக்கூடிய பணிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கக்கூடிய வீடுகள், அதே மாதிரி கால்நடை தீவனங்களை வைக்கக்கூடிய அறைகள், கழிவறைகள், தனியாக தண்ணீர் தொட்டி, இப்படி சகல விதமான வசதிகளும் அந்த 21 சென்ட் பண்ணையில் நம்ம அமைத்து நம்மளே அந்த பண்ணையை டேக் ஓவர் பண்ணி உங்கள் சார்பாக அந்த பண்ணையை ஏஜேஎஸ் நிறுவனம் பராமரிக்கும் உங்களுக்காக. ஒவ்வொரு பண்ணையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம 100 ஆடுகள் நம்ம வாங்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த 100 ஆடை பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அது அந்த இடத்த நம்மள்கிட்ட பண்ணை வாங்கக்கூடியவர்கள் எப்படி விருப்பப்படுறாங்களோ அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஃபேட்டனிங், அதாவது ஒரு 15 கிலோ அந்த ரேஞ்சில் ஒரு குட்டிகளை நம்ம வாங்குகிறோம். அந்த குட்டிங்களை ஒரு 100 குட்டிங்களை வாங்கி ஒரு 3 மாதம் ஒரு 90 நாள் வளர்த்து திருப்பி மார்க்கெட்டுக்கு சேல் கொண்டு போகிறது. இது எடையை அதிகரித்து நம்ம சேல் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மிங், அதாவது சின்ன சின்ன குட்டிங்களை நம்ம எடுத்து ஒரு நல்ல அதாவது நான் சொல்கிறது இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலரான ப்ரீட்ஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி ப்ரீட்ஸ்களை இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கொடியாடு, கன்னியாடு, சேலம் கருப்பு, ஆந்திராவில் சில ப்ரீட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் இருக்கிற ப்ரீட்ஸில் சிரோகி, அஜ்மீரி, குஜ்ரி, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஜமுனாபாரி, தோத்தாபாரி, நிறைய இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆடுங்களை குட்டிங்களை எடுத்து வளர்த்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு திருப்பி சேலுக்கு கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் ப்ரீடிங், இனப்பெருக்கம். நார்மலாக 100 ஆடுங்களை நம்ம வாங்குகிறோம். அதுகளை ஒரு 6 மாத காலம் நம்ம வளர்த்தோம்னா அது குட்டி போடுற ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ஆடுங்கள்லேருந்து குட்டிங்களை எடுத்து நம்ம வளர்த்து விற்கிறது. இது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு ஃபார்ம் செட்டப்பு. அதுக்கப்புறம் பாலுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாலுக்கு உலகம் ஃபுல்லாகவே மார்க்கெட் பறந்து விரிஞ்சு கிடக்கு. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய சித்த மருத்துவம் செய்கிறவங்க ஆட்டுப்பால்களை லிட்டர் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம சில நேரங்களில் வளர்ப்பு ஆடுகள், அந்த குட்டி போட்ட ஆடுங்களை ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய பண்ணையிலேயே லிட்டர் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம பாலுக்காக ஆடுகள் வளர்க்குறோம். அதுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்லேருந்து சேனன்னு ஒரு ப்ரீடு இருக்குது. இந்தியாவில் ஹரியானா ப்ரீடு ஜகரானா அப்படின்னு ஒரு ப்ரீடு இருக்குது. இந்த மாதிரி பாலுக்காக அதிக பால் தரக்கூடிய ஆடுகளை நம்ம வாங்கி பால்களை கறந்து அதை மார்க்கெட் பண்ணுற ஐடியாஸ்லையும் நம்ம திட்டங்கள் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ப்ரீட்ஸ், அதாவது கலப்பின ஆடுகளை உருவாக்குவது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இந்த பண்ணையை, இந்த ஒருங்கிணைந்த இந்த 50 ஏக்கர் பண்ணையும் வழி நடத்தக்கூடியவங்க, எடுத்து நடத்தக்கூடியவங்க பார்த்திங்கன்னா முழுக்க ரிட்டையர்டு, அதாவது ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர்கள், அதே மாதிரி ஓய்வு பெற்ற கால்நடை கல்லூரி பேராசிரியர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வருஷம் தொடர்ந்து இன்றைக்கும் பண்ணையை சக்ஸஸாக ரன் பண்ணி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, அனுபவம் அதிகமாக உள்ளவங்க, இந்த டீம் தான் இந்த ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டனை எடுத்து நடத்த போகிறாங்க. ஸோ
அவங்க வந்து நம்ம நாட்டில் இருக்க தனித்துவமான ப்ரீட்ஸ்களை நம்ம ராஜஸ்தானில் இருக்க ப்ரீட்ஸை வந்து தமிழ்நாட்டில் உள்ள ப்ரீட்ஸில் வந்து கலந்து ஒரு புதிய இனத்தை உருவாக்குவது, அதே மாதிரி நிறைய பால் அதிகம் தரக்கூடிய ஆட்டு இனங்களை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பால் அதிகம் தரக்கூடிய இனங்களோட சேர்த்து ஒரு புதிய இனங்களை உருவாக்குவது, இப்படி R&D ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து செய்யக்கூடிய ஒரு திட்டங்களும் நம்ம AJS இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன்ஸில் இருக்குது. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் இங்கே வந்து பண்ணையை வாங்கி உங்களுக்குன்னு ஒரு தொழிலை நீங்கள் ஏற்படுத்துறது புத்திசாலித்தனம். இங்கே உங்களுடைய பண்ணையை நீங்கள் வாங்கினா போதும், மற்றபடி நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. நமது AJS நிறுவனமே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அந்த பண்ணையை நடத்தி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து லாப நோக்கம், அதாவது இங்கே பண்ணையை பொறுத்தளவில் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியாது. 3 மாதம் இடைவெளியில், அதாவது வருஷத்துக்கு 4 தடவை உங்களுக்கு லாபத்தை கணக்கு பண்ணி 70% வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லா செலவுகளும் போக 70% உங்களுக்கு கொடுத்துருவோம். 30% பண்ணை நடத்தக்கூடிய AJS நிறுவனம் எடுத்து அந்த பண்ணையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு அவங்க அதை பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணையை புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம் சோர்ஸை நீங்கள் ஏற்படுத்திட்டு லைஃப் லாங் நீங்கள் அதிலிருந்து வருமானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஒரே ஒரு முறை நீங்கள் இன்வெஸ்ட் செஞ்சுட்டு வாழ்நாள் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் இந்த பண்ணை திட்டத்தின் மூலம் வந்து நீங்கள் வருமானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பண்ணையை நீங்கள் வாங்கினா மொத்தம் 40 லட்சம் தேவைப்படும். உங்களுக்கு பண்ணையோட செட்டப் வந்து 40 லட்சம் தேவைப்படும். அதாவது 21 சென்ட் இடம் உங்கள் பேரில் புக் பண்ணிடுவாங்க. அது உங்களுடைய லேண்டு. இது யாரும் வந்து காசை வாங்கி நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் ஆடு வாங்கி வளர்த்து லாபத்தை கொடுக்குறேன் அப்படின்ற திட்டம் கிடையாது. அந்த 21 சென்ட், அந்த 50 ஏக்கர் நிலப்பரவுக்கு உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு 21 சென்ட்டு. எப்படி நீங்கள் போய் ஒரு ரியல் எஸ்டேட்டில் சைட் போடுறாங்க, அந்த சைட்டில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, அரை கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க இல்லை, அதே மாதிரி 50 ஏக்கர் இடத்துல நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 21 சென்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் உங்கள் நேமில் நீங்கள் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த நான் சொன்ன கட்டமைப்புகள், அதாவது பரன் போட்டு லேபர் தங்குறதுக்கு இடம், ஆட்டு தீவனம் வைக்கிறதுக்குரிய ரூமு, கழிவறைகள், காம்பவுண்டு சுவர், தண்ணீர் வசதி, அதே மாதிரி மின்சார வசதி, இது எல்லாமே அந்த 21 சென்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து AJS நிறுவனம். இந்த 40 லட்சம் வந்து எல்லாராலையும் வந்து மொத்தமாக இவ்வளோ பணத்தை வந்து கொடுக்க முடியாது. இதில் வந்து அப்போ வசதியானவங்கள் மட்டும்தான் உள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 40 லட்சத்தில் 15 லட்சம் ரூபாய் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 25 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படும். அந்த 25 லட்சம் ரூபாயை நாங்கள் உங்களுக்கு பேங்க் லோனு, உங்களுக்கு எந்த அலைச்சலும் இல்லாமல், அதாவது நேரங்களை வீண் விரயம் பண்ணாமல், கிட்டத்தட்ட நீங்கள் புக் பண்ண உடனே ஒரு 10-15 நாளைக்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த லோன் வந்து பாஸ் ஆயிரும். அந்த 25 லட்சத்தை வச்சு நாங்கள் அந்த பண்ணையில் செட்டு போட்டு மற்ற கட்டமைப்புகள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்ல தேவையில்லை, அனைத்து விதமான வசதிகளையும் உருவாக்கி ஆடுகளையும் வாங்கி விட்டு நாங்களே வந்து பராமரிப்போம். பராமரித்து 3 மாதம் கழித்து அந்த ஆடுங்களை விற்பனைக்கு போகும்போது அங்கே அந்த பண்ணையை நிர்வகிக்கக்கூடிய செலவுகளை எல்லாம் கழிச்சிட்டு ஆளுங்களுக்கு சம்பளம், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இந்த மாதிரியான அடிப்படை செலவுகளை எல்லாத்தையும் கழிச்சிட்டு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் கிடைக்குதா, 70,000 உங்களுக்கு, 30,000 AJS நிறுவனம் எடுத்து அங்கே உள்ள அந்த பண்ணையை ரன் பண்ணக்கூடிய ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர்கள், ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள், கால்நடை கல்லூரி பேராசிரியர்கள், அதே மாதிரி அந்த பண்ணையை முற்றிலும் வழிநடத்தக்கூடிய அனுபவமிக்க பண்ணையாளர்கள், இவர்களுக்கு லாபத்தை வந்து நம்ம பிரித்து கொடுப்போம். நம்மளும் அதில் ஒரு சில பங்கை வந்து நம்மளும் அந்த லாபத்திலேருந்து எடுத்துக்கிடுவோம். இதுதான் இந்த திட்டத்தோட முழு விவரம். எங்கெங்கே நீங்கள் போய் ஏமாறுறீங்க, எத்தனை விஷயங்களை நம்ம வந்து டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் செவி வழியாகவும் சோசியல் மீடியாஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அங்கே 5% வட்டி தராங்க, இங்கே 10% வட்டி தராங்க, 10 லட்சம் கொடுத்தா 1 கோடி தராங்க, 20 லட்சம் கொடுத்தா 2 கோடி தர்றாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். நீங்கள் கேட்கும் போதேவும்
நீங்கள் உங்கள் மூளை வந்து சரியாக வேலை செஞ்சிச்சுன்னா, சிந்திக்கக்கூடிய அறிவு இருந்துச்சுன்னா, இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் அப்பயே அடுத்த செகண்ட் நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஆனால் நம்ம சொல்கிற இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் சாத்தியப்படக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு லேண்டாக வந்துடுது, உங்களுக்கு பொருள் ஆட்டு செட்டாக வந்துடுது, உங்களுக்கு ஆடுகளாக வந்துடுது. எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் வந்து எந்த தேவைகளுக்காக கொடுக்குறீங்களோ அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்டு அந்த தொழில் வந்து தொடர்ந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் நீங்கள் முற்றிலும் ஏமாற்றப்பட போகிறதில்ல. இந்த பணம் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு இது ஒரு இன்கம் சோர்ஸாக இருக்க போகுது. அதனால் தயவு செஞ்சு இந்த நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக, அதாவது ஒரு சில பேர் சொல்கிறத நீங்கள் ஆசை வார்த்தையை கேட்டி கொண்டு போயிட்டு இந்த மேக்ஸ் லைஃப்னு ஒரு கம்பெனி அதில் போட்டிருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்டு ஐஏஎஸ், ரிட்டையர்டு ஐபிஎஸ், போலீஸ்காரவங்க, வாத்தியார், விஆர்எஸ் கொடுத்துட்டு தான் பார்த்துட்டு இருந்த வேலை விஆர்எஸ் கொடுத்துட்டு அந்த காசுங்களை கொண்டு போய் அந்த கம்பெனியில் கூடுதலாக நமக்கு வட்டி கிடைக்கும்னு சொல்லி போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஏமாற்றப்பட்டு லைனில் நிற்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில். 10-20 மதுரையில் மட்டும் ஒரு 20,000 பேர் லைனில் நிற்கிறான். இந்த மாதிரி நீங்கள் போய் ஏமாறுறதுக்கு நாணயமாக வெளிப்படைத்தன்மையாக சாத்தியமுள்ள ஒரு திட்டங்களை சொல்லும்போது அந்த திட்டங்களில் இணைந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை வருமானத்தை உறுதிப்படுத்திக்கங்க. ஒவ்வொரு பண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிறந்த ஒரு குழு மூலம் வழிநடத்தப்படுது. 50 ஏக்கர் மொத்தமும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாதுகாப்பு வசதி பண்ணிடுறோம். டோட்டலாக வந்து சிசிடிவி அண்டரில் அந்த கேமரா சர்வைலன்ஸில் கொண்டு வந்துடுறோம், பாதுகாப்பு வசதியில் கொண்டு வந்துடுறோம். அது இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு பண்ணைக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து கேமராஸ் போட்டு அதோட பாஸ்வேர்டை வந்து அந்த பண்ணை உரிமையாளருக்கே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பண்ணை வாங்கினீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உங்களுடைய பண்ணையில் தினம் என்ன நடக்குது, பிக் பாஸ் மாதிரி உட்காந்து டைம் இருந்தால் நீங்கள் டெய்லி கூட நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா நாங்கள் வெளிப்படையாக செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பண்ணையில் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அது உங்களுடைய இடம், நீங்கள் எப்போ வேணாலும் யாருடைய பெர்மிஷனோ அனுமதியோ எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்போ வேணாலும் நேராக கிளம்பி வந்து அந்த பண்ணையை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வெளிப்படையாக நடக்க போகிற இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஆதாரமாகவும், ஒரு வேலை இல்லாமல் போகுது, ஒரு வயசான காலத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுறோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும், இந்த வருமானம் உங்களுக்கு கை கொடுக்கும். அனுபவமே இல்லாமல் 4-5 யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல லட்சங்களை போட்டு பண்ணையை போட்டு பறன் அமைச்சு ஆடுங்களை வாங்கி விட்டு நஷ்டப்பட்டு ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் மூடிட்டு போகிறதுக்கு எங்களை போல் அனுபவம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு யூனிக்கான திட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி இந்த ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன்ஸில் இடத்த வாங்கி உங்களுக்குன்னு ஒரு பண்ணையை உருவாக்கி நீங்கள் இதை நடத்தும் போது உங்களுடைய ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும். நீங்கள் போட்ட பணமும் போகாது, உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு இன்கமாகவும் இருக்கும். அதனால் இந்த திட்டத்தில் கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இடத்த வாங்குங்க. இடம் வந்து இந்த மாதிரி இடம் உங்களுக்கு கிடைக்காது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இடம் அமைஞ்சிருக்கு. மலை அடிவாரம்னு எங்கேயோ காட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. பாலவிடுதி அப்படின்ற கரூர் மாவட்டத்தில் பாலவிடுதின்ற ஊரில் இருந்து கரெக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து 12வது கிலோமீட்ரு. அதே தார் ரோடு, நீங்கள் பஸ்ஸில் பயணிப்பீங்களோ, காரில் வருவீங்களோ, 2 வீலரில் வருவீங்களோ, எதில் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 60 அடி ரோடு, தார் ரோடு சாலையில் உங்களுக்கு வருது. ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 அடி 20 அடியில் உங்களுக்கு சாலைகள் அமைக்கப்பட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மேலே இது சம்பந்தமான உங்களுக்கு விவரங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட மொபைல் நம்பர் 6369194392. இந்த நம்பருக்கு காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் வந்து 7 மணிக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் இந்த இடைவெளியில் நீங்கள் கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இதில் எப்படி சேர்றது, எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி இடம் வாங்குறது, வேறு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்க போகுது, நீங்கள் எந்த மாதிரி எங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பீங்க, என்ன செலவினங்கள் வரும்,
எத்தனை மாதத்தில் துவங்குவீங்க, உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோனில் எனக்கு கேட்கலாம். இல்லை நேரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் இருக்குது, கன்னியாகுமரியில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இந்த இடங்களில் நான் இருக்கும்போது நீங்கள் நேரடியாக வந்து கூட இந்த திட்டங்களை பற்றி கேட்கலாம். இன்ஷால்லா சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில அடிப்படை கட்டமைப்புகள் வந்து இன்ஷால்லா நவம்பர் 1 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தீபாவளி முடிஞ்சு அந்த பிஸ்னஸ்லாம், இந்த ஆர்ட் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நவம்பர் 1 நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக அதில் தான் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நவம்பர் 1 அங்கே அடிப்படை கட்டமைப்பு, அதாவது என்ட்ரன்ஸில் ஆர்ச்சு, செக்யூரிட்டி ரூம்ஸு, உள்ளுக்குள்ளே வந்து சாலைகள் போடுறது, 21 சென்டாக பிரிக்கக்கூடிய பணிகள், இப்படி வந்து அந்த அடிப்படை வேலைகள் வந்து துவக்கப்பட இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் நீங்கள் அந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு சைட் விசிட்டுக்கு நீங்கள் நேராக வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து 100% நம்ம வெளிப்படையாக பண்ணுறதா பிளான் பண்ணி வெளிப்படையாக தான் இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். வெளிப்படையாக தான் இனிமேலும் நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திட்டத்தில் சேருங்க. எங்கள் மூலியமாக நீங்கள் வளரணும், உங்கள் மூலியமாக நாம் வளரணும். இது வந்து ஒருங்கிணைந்த சமுதாய கூடம். அதுக்காண்டி தான் நான் தோட்டம், ஒருங்கிணைந்த சமுதாய தோட்டம்னு வச்சுருக்கேன். இது ஒரு 100 நீங்கள் எல்லாம் கை கொடுத்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஆளாக இருக்கிறேன், இப்போ ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 20 பேர் அப்படின்னு நம்ம ஒரு 100 பண்ணையாளர்கள் ஒரு இடத்துக்குள்ளே ஏஜேஎஸ் குரூப்ஸ் அண்டரில் அதோட நிர்வாகத்தின் அண்டரில் நீங்கள் வரும்போது இது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும், எத்தனை ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர்கள், அதே மாதிரி எத்தனை பண்ணையாளர்கள் இதில் பயன்பெறுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சர்வீஸ் வந்து நம்ம துபாயில் வந்து இப்போ லைசன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வர ஜனவரியிலேருந்து துபாயில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது லைவ் அனிமல்ஸ், இங்கேருந்து ஆடுங்களை வந்து லைவாக வந்து அங்கே கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு அல் கிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, கால்நடை மார்க்கெட், அனிமல் மார்க்கெட் இருக்குது. அங்கே நமக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அங்கே வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட சிறப்பான திட்டங்களும் சிறப்பான வேலைகளும், அதே மாதிரி வருமானத்தை நமக்கு காலம் பூரா கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் உள்ள செயல்படுத்தப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஒரு இந்தியாவில் உலகத்துக்கு இது மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. நான் பார்த்த அளவுக்கு தனித்தனி பண்ணையாளர்கள் வந்து பிரம்மாண்டமாக 1000 ஏக்கர் 500 ஏக்கர்ல எல்லாம் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸு, ஒரு நடுத்தர வர்க்கம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு பண்ணை அமைச்சு அந்த மாதிரி திட்டங்கள் வந்து உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். இந்தியாவில் இல்லை. இது எல்லாமே ஒரு புதுசாக நம்ம வந்து யோசித்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் வாங்கி 21 சென்டா ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு சைட்டுக்குன்னு சொல்லி லாபம் வச்சு என்னால் விற்றுட்டு போக முடியும். நம்ம அந்த வேலையே செய்ய வரல. நம்ம வந்து நம்ம சார்ந்த சமுதாய மக்கள்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. கால்நடைகள் வளர்க்க ஆசைப்படுறாங்க. பட் வந்து புதுசாக ஏதோ போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை வீண்வரையம் பண்ணிடுறாங்க. இல்லை வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, வந்தால் இங்கே வந்து நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோம், என்ன செய்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய வயசை ஃபுல்லாக வந்து வெளிநாட்டில் விட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப்லெஸ், ஒரு வேலை இழப்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ நல்லா சம்பாதிக்கக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம வேலை இழந்தால் கூட கவலைப்படாமல் அந்த 21 சென்ட் நீங்கள் வாங்குகிற இடத்துல ஒரு வீட்டை கட்டி நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அழகாக இயற்கையாக ஒன்றி உங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கே நீங்கள் செட் பண்ணிக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த திட்டத்தில் சேருங்கன்னு உங்களை எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ இதில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ப்ரௌச்சரு. இந்த திட்டத்தை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் வந்து இந்த ப்ரௌச்சரில் இருக்குது. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இதோட PDF வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவில் கூட அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு மினியேச்சர் மாடல் வந்து நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். அந்த மினியேச்சர் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். அதையும் நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு இணைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த 21 சென்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த ப்ரௌச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் லோன் ப்ராசஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளியர் கட்டாக இன்ட்ரொடக்ஷன் ஆர்ட் தொழில்னா என்ன, அதோட டீட்டெயில்ஸு, நம்ம ஏஜிஎஸ் கம்பெனி என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும், எவ்வளோ அட்வான்ஸாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், எவ்வளோ பேங்க் லோன் நம்ம சோர்ஸ் பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஓவரலாக சொல்லப்போனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எல்லா செலவுகளும் போக பேங்க் இஎம்ஐ எல்லாம் பே பண்ணது போக கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். கேரண்டியாக வந்து 75,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வருமானமாக இந்த திட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இஎம்ஐ முடிஞ்சிருச்சு, 5 வருஷம் நம்ம ஸ்கீமில் வந்து பேங்க் லோன் போடுறோம், பேங்க் லோனுடைய இஎம்ஐ முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வந்து அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய அமௌண்ட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு இந்த பண்ணையின் மூலியமாக நிரந்தரமான நியாயமான முறையில் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு தொடரும். இந்த பண்ணையோட சிறப்பே வந்து அதுதான், இந்த திட்டத்தோட சிறப்பே அதுதான். இது ஏதோ 1 மாதம் கொடுப்பாங்க 2 மாதம் கொடுப்பாங்கன்னு இல்லை, இது உங்களுக்கு லைஃப் லாங் இன்ஷா அல்லாஹ் வந்து தொடரும். இது வந்து முழுக்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு குழுவால் இயக்கப்படக்கூடிய திட்டம். இது வந்து நெடுநாளைக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். நாளைக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து நீங்கள் குடியிருக்கணும்னா உங்களுடைய லேண்டு, அது உங்களுக்கு சொந்தமான இடம், அதில் வந்து நீங்கள் தனியாக இருக்கலாம். தாராளமாக நீங்களே வந்து டைரெக்டாக நீங்கள் பராமரிக்கலாம், பண்ணையை நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். நீங்களே வெளியாள்களுக்கு இல்லைங்க நீங்கள் எங்களுக்கு ரேட்டு கம்மியாக விற்று கொடுக்குறீங்க, எனக்கு வந்து ரேட்டு அதிகமாக எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, நான் டைரெக்டாக நான் இதை சேல்ஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் அதையும் நீங்கள் செய்யலாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சார்பாகத்தான் இந்த திட்டம் செயல்படுமே தவிர எங்களுடைய சுயநலத்துக்காக இது செயல்படக்கூடிய திட்டம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த அஷூரன்ஸை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இது உங்களுடைய பண்ணை ஏஜிஎஸ் எடுத்து நடத்துது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பண்ணை வந்து உங்களது நடத்தி கொடுக்குறது நம்ம. இப்போ எப்படி ஒரு ஜாப் ஒர்க்கு கொடுக்குறோம்ல, நம்ம ஒரு இது எடுக்கிறோம், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஜாப் ஒர்க்கு வந்து நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா கமிஷன் வச்சுட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க, பண்ணையை ஏஜிஎஸ் கம்பெனியில் நிர்வகிக்கிறதுக்கு நடத்துறதுக்கு கொடுத்துட்றீங்க. வரக்கூடிய லாபங்களில் எல்லா செலவினங்களும் போக பேங்க் லோன் பே பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு 70%, ஏஜிஎஸ் கம்பெனி 30% எடுத்துகிட்டு உங்களுக்குரிய பணத்தை ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்மளுடைய ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன். அதில் வந்து ஒரு 21 சென்ட் ஒரு யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்ற மினியேச்சர் வந்து இது. இந்த மினியேச்சர் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 சென்ட் டோட்டலாக. இதில் இந்த நம்ம பண்ணை ஏரியா காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 11 சென்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது லேபர் ஹவுஸு, மிச்சம் வந்து காலி இடம் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ட்டை பிரிச்சுருக்கோம் நம்ம. இந்த மினியேச்சரில் இந்த 11 சென்ட் அப்படின்றது கொஞ்சம் முன்னாடி வா, இந்த 11 சென்ட்டுன்றது இதில் வந்து 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம எலவேட்டட் செட்டு போடுறோம். கோட் செட்டு எலவேட்டட் செட்டுன்றது பரன்மேல் ஆடு வளர்ப்பு. இதில் ஆடுங்க வந்து இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு ரேம்ப் இருக்குது. இது உள்ளே இப்படி உள்ளே போயிட்டாங்கன்னா இங்கே உள்ளே போயிட்டாங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழி வச்சுருக்கோம். இதில் ஏறி கீழே உட்காந்து காட்டு, இந்த ரேம்பில் ஏறி இது உள்ளே வந்து இது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழி வச்சுருப்போம் ஃபுல்லாக. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸு அந்த மாதிரி வைக்கிற ரூமு. இது வந்து இது ஒரு ரூமு. மொத்தம் இதில் வந்து பார்ட்டிஷன் உள்ளுக்குள்ளே நல்லா காட்டு. இதுக்குள்ளே வந்து பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 4 4 8. இந்த லாஸ்ட்டில் வந்து பெரிய பார்ட்டிஷனாக விட்டுருப்போம். இதில் வந்து நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்கு வளர்த்தோம்னா ப்ரீடிங்கோட கடாயங்கள் எல்லாம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருப்போம். ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணையோட பரன்மேல் ஆடு வளர்ப்பு. கீழே நமக்கு கஸ்டமருக்கு விருப்பம் இருந்தால் நாட்டுக்கோழி நீங்கள் விடலாம். 2100 ஸ்கொயர் ஃபீட்டுன்றப்ப தாராளமாக இதில் வந்து நீங்கள் குறைஞ்ச வச்சு ஒரு 500 நாட்டுக்கோழி வந்து தாராளமாக நீங்கள் இதில் வளர்க்கலாம். அப்படிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்கு வித் ஸ்டாண்டோடு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து இதில் வந்து கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் தேவைக்கு மோட்ரு போட்டு நிறச்சிட்டு தாராளமாக இதுங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து
உங்களுக்கு பண்ணைக்கு ஆடுங்களுடைய ஒவ்வொரு செட்டிலையுமே வந்து சப்ளை போயிடும். அதே மாதிரி இங்கே பாத்ரூமு வீட்டுக்குரிய வசதிக்குரிய தண்ணியும் இங்கே வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது வந்து இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, இது வந்து ரூமு. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போப்பா. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பாத்ரூமு, இது வந்து ஸ்டோர் ரூமு, இது வந்து ரூமு. அப்படி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணையை அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த சைடு போ, பண்ணையை வந்து நீங்கள் பண்ணைக்குள்ளே போய்க்கலாம். பண்ணைக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை வந்து கேட் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆடுங்கள் வந்து இங்கே வராது, இந்த பக்கமாக வராது. இது வந்து இந்த கோழி பண்ணைக்கு போகிற ஏரியா. இது வந்து கோழி பண்ணைக்கு போகிற ஏரியா. அதுக்கு செப்பரேட்டாக டோர் இருக்கும். இது கோழி பண்ணைக்கு போகிற ஏரியா. அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மாடலு. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. இது மெயின் என்ட்ரன்ஸு. இது வந்து ஸ்லைடிங் டோரு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா மினியேச்சரில் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி நம்ம வந்து வைப்போம் இந்த ஸ்லைடிங் டோரு. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி கார்டன் அப்படின்னு போட்டு யூனிட் நம்பர் 1வது பண்ணனா யூனிட் 1, 2வது பண்ணனா யூனிட் 2, அந்த மாதிரி இங்கே வந்து நேம் போர்டு வச்சுருவோம். அதுதான் இந்த ஏரியா. ஓவரால் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ நான் காட்டுறேன். இது ஓவரால் நம்ம பண்ணையோட மினியேச்சர் மாடல். அது எங்களால் என்ன பெஸ்ட்டாக நம்மளால் இது பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு வாரம் 10 நாள் கஷ்டப்பட்டு இதை செஞ்சுருக்கு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிறுசாக தெரியலாம். கிட்டத்தட்ட இதுக்கு கூலி இல்லாமையே ஒரு 25,000 30,000 செலவாயிருக்கு. மெட்டீரியல் மட்டும் 20 லென்த்து பைப் வந்துருக்குமா? கூடுதலாக தான் இருக்கும். 12 எடுத்தோமா, 12 3 அதுக்கடுத்து ஒரு 6, கிட்டத்தட்ட 20 லென்த்து பைப்புக்கு மேலே வந்துருச்சு. ஃபுல்லாக பாருங்கள். இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அங்கே நம்ம போட்டு கொடுப்போம் நம்மளுடைய லேண்டில். இது ஜஸ்ட்டு கஸ்டமருக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக இந்த மாடல் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த அடைச்சிருக்க செக்ஷன் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வாட்டர் டேங்க்கு காமிக்கிறதுக்கு இந்த குழந்தைங்களுக்கு போடுவாங்கள்ல உண்டியல், அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு. ஸோ அது சின்டெக்ஸ் மாதிரி இருந்ததுனால அதை நம்ம வாங்கி அதில் வச்சு காமிச்சிருக்கோம். வீட்டுக்குள்ளேயெல்லாம் பல்ப்லாம் போட்டிருக்கோம். ஜன்னல் இருக்குது. இந்த ஸ்டோர் ரூமுக்கு வெளிச்சம் வரல. இன்ஷால்லா அதையும் பண்ணிடலாம். ஸ்டோர் ரூம் பாருங்கள். நவீன் இந்த ஸ்டோர் ரூமை லாக் பண்ணி டோர் அடைச்சிட்டாங்க. அது அடைக்கிறது ஸ்டோர் ரூமு. பாத்ரூம் இது வந்து பாத்ரூமு, அது வீட்டு டோர், அதையும் அடைச்சாச்சு. போதும் சும்மா விட ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான். பார்த்தீங்களா, இந்த கோழி பண்ணி டோரை லைட்டாக அடைச்சி விடு. போதும் விட. இன்ஷால்லா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது குறைநடைகள் இருந்தால் இன்ஷால்லா நம்ம ரியலாக பண்ணும்போது இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து வீடியோவில் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டேம் மாதிரிலாம் காமிச்சிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல இருந்து இப்போ இந்த ஏஜேஎஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டி லொக்கேஷனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பொன்னணி ஆறு அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. கவர்மெண்ட்டோட அதிக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு லொக்கேஷன். நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வேணும், ஒரு டைம் பாஸ் பண்ணணும், ஒரு வீக்கெண்டில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 6வது கிலோமீட்டரில் இந்த பொன்னணி ஆறு அணை டேம் வந்து அமைஞ்சிருக்கு. நிறையா பசங்க அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் நாங்கள் போயிருந்தோம். எங்கள் வீட்டில் கொண்டு போய் அந்த லேண்டெல்லாம் நம்ம வாங்கின லேண்டெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகிற இடத்துலாம் வந்து காமிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ அவங்களையும் இதை கூட்டு போய் காமித்தேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போனோம். அந்த இடம் கொஞ்சம் உண்மையிலே நல்ல ஒரு இயற்கை அழகாக இருக்குது. பட் நம்ம நாட்டோட சாபக்கேடு இருக்கிற அருமை யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் விட
ரொம்ப ரொம்ப பூவரான சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து சுற்றுலா ஸ்தலம்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் அங்கே போய் பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து கடவுள் வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருக்கான் இயற்கை வளங்களையும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களையும். நம்ம அதை சரியாக பராமரிக்கிறதில்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா இங்கே வந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய திட்டங்களை இங்கே செயல்படுத்தலாம். பார்க்கெலாம் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த பராமரிப்பும் இல்லை. ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. கவர்மெண்ட் கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலடைஞ்சு இடிஞ்சு போய் தான் கிடக்குங்க. அது என்னமோ தெரியல, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு கட்டின வீட்டில் நம்ம இன்னும் வாழ்கிறோம். கிட்டத்தட்ட 100 வருஷம் 150 வருஷம் தாண்டி வீடுகள்லாம் இன்னும் நிலச்சி இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் திட்டங்களில் கட்டுற வீடுகளாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, இதுகள்லாம் பார்த்திங்கன்னா போய் நீங்கள் இப்படி கையை வச்சிங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் வந்து உதிர்ந்து விழுந்துடுற நிலமையிலையும் ரொம்ப ஒரு வீக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிலைமை எப்போ மாறும்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.